கல்வி சாலையில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று இன்றைய பாடப்பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி 5வது பருவத்திற்குரிய முதல் நாள் பாடப்பகுதி. நம்ம 4வது பருவத்தில் ஐயா தவம் இருந்து கொண்டிருக்கின்ற போது ஐயா தவம் இருக்கின்ற அந்த தவத்தினுடைய சிறப்பு உலகமெங்கும் அங்கே தெரியப்படுகின்றது. அப்போது அந்த கலிநேச மன்னன் அங்கே நகர் சோதனைக்காக வருகின்ற போது தனக்கு எதிராக ஏதேனும் இருக்கின்றதா என்று மந்திரிமார்களை அழைத்து கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுவாமி எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது, ஆனால் சாணான் என்று ஒருவன் நமக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கின்ற அந்த இனத்திலே தோன்றி ஒருவன் சுவாமி என்று வந்திருக்கின்றான். அவனை மக்கள் எல்லோரும் நாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையை பார்க்கின்ற போது உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது என்று அந்த மந்திரியானவர் அங்கே மன்னனிடம் சொல்லுகின்றார். சொன்ன மாத்திரத்திலே மன்னனானவர் அங்கே அந்த சுவாமியை பார்க்க வேண்டும், அவனை அழைத்து வாருங்கள் என்று அங்கே மந்திரிமார்களுக்கு கட்டளையிடுகின்றார். அப்போது அந்த மந்திரிமார்களும் கௌட சாஸ்திரியை அழைத்து படைகளை திரட்டி கொண்டு ஐயாவை பிடிக்க வருகின்றார்கள். அந்த வேளையில் ஐயா அந்த மன்னனுடைய படைக்கு பயந்து ஓடுவது போல ஒரு பாவனையை செய்து திருப்பார்கடலுக்குள் அங்கே தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் செல்லுகின்றார். தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் சென்று பல விஞ்சை உபதேசங்களை பெற்று வருகின்றார். வந்து அங்கே நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார், மகனே, இப்போது அந்த நீசன் உன்னை படைக்கெடுத்து கொண்டு பிடிக்க வருகின்றான். அவன் பிடித்து சென்று உன்னை 3.25 மாதம் கொடு விலங்கிலே வைத்து பல சோதனைகளை எல்லாம் செய்வான். அந்த சோதனைகளை எல்லாம் வென்று மீண்டும் நீ இங்கே சிறப்பாக ஆட்சி செய்வாய் என்று அதுவரையிலும் பொறுத்துக்கொள் என்று புத்தி சொல்லி அனுப்புகின்றார். அதன்படி தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் பெற்று வந்த உபதேசத்தின்படி இங்கே வந்து தவமாக இருக்கின்றார். சுவாமி தோப்பிலே வந்து தவமாக இருக்கின்றார். அப்போது நீசனுடைய படைகள் அங்கே வருகின்றது. அதாவது 2 இருந்தனர் விஞ்சை பெற்று நாராயணமூர்த்தியிடம் விஞ்சை பெற்று இருபுறம் முனிவர் சூழ இந்த கலைமுனி ஞானமுனி என்ற 2 முனிவர்கள் சாட்சியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அல்லவா. அந்த முனிவர்கள் அங்கே சூழ்ந்திருக்க வைகுண்ட தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த மன்னனுடைய படைகள் ஐயாவை பிடிக்க வேண்டும் என்று ஆட்களை திரட்டி கொண்டு படைகளை திரட்டி கொண்டு வருகின்ற போது ஐயாவை சூழ்ந்து நிற்கின்ற அந்த சான்றோர் மக்களையெல்லாம் அடித்து அங்கே வேதனைப்படுத்தி துரத்துகின்றார்கள். அந்த நேரம் சான்றோர் மக்கள் எல்லோரும் அந்த மன்னனுடைய படைகளை எதிர்ப்பதற்கு அங்கே தயாராக இருக்கின்ற அந்த நேரம் ஐயா வந்து படைகள் வருவதை பார்த்து கட்டிலின் மேல் கவிழ்ந்த நிலையிலே இருக்கின்றார். அப்படி தான் விழுந்த துணியோடு, அதாவது இந்த உலக பற்றுகள் எதுவும் இல்லை, அப்படி இருக்கின்ற போது பரம்பொருளை எதுவும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது, எந்தவித துன்பங்களும். ஏன்னா ஐயா அந்த ஒரு பற்றற்ற ஒரு நிலை, இந்த உடல் என்ற நிலையை கடந்த நிலையில் ஆன்ம நிலையில் ஐயா இருக்கின்றார்கள். ஆனால் அந்த நீசர்கள் கண்டுகொள்ளவில்லை. அப்போது நீசன் அடி வைத்து அந்த படையை திரட்டி கொண்டு ஐயாவை பிடிக்க வேண்டும் என்று வருகின்றார். அப்போது அந்த மக்கள் எல்லோரும் அங்கே வேதனைப்பட்டு ஐயோ துன்பப்படுத்தி கொள்வார்களோ என்று அங்கே அந்த படையை எதிர்ப்பதற்கு தயாராக மறுகின்றார்கள். ஆளுக்கு ஒருவன் ஆவானோ இந்த நீசனெல்லாம் என்று அவர்கள் தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கட்டி இறுக்கி கொண்டு மன்னனுடைய படையை எதிர்ப்பதற்கு தயாராகின்றார்கள். அப்போது ஐயா அந்த மக்களை பார்த்து அமைதிப்படுத்துகின்றார். சார்ந்தவர்கள மக்களே, நீங்கள் அமைதியாக இருங்கள், பொறுத்து இருந்தவரே பூலோகம் ஆளுமக்கா, கொப்பதுக்கண்ட கோபமதில் புத்திதனில் அடக்கி பொறுத்து இருந்தவரே பூலோகம் ஆளுமக்கா, இந்த கலிநீசனை வெல்ல வேண்டுமென்றால் எனக்கு பெரிய நேரமில்லை. அதாவது அறுத்திட வென்றால் அபூர்வமோ எந்தனுக்கு, இவனை இப்போ நான் கண்டிக்கணும், இவனுடைய படைகளை அங்கே வெல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பெரிய நேரம் ஒன்றும் இல்லை. ஆனால்
இவனுடைய படையில் வகுத்து வந்து இவனுடைய வல்லமை எவ்வளவு தூரம் காட்டுகின்றான், இவனிடம் எவ்வளவு வல்லமை இருக்கின்றது, எவ்வளவு திறமை இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். இவன் என்ன சோதனைகளை எல்லாம் செய்கின்றான். காரணம் பரம்பொருள், அவரை எந்த சோதனையும் எதுவுமே செய்துவிட முடியாது. ஆனால் இதை அறியாமல் நேசன் அங்கே படையெடுத்து வந்து சோதனை செய்ய வருகின்றான். சரி, அவன் எவ்வளவு சோதனையை செய்கின்றான் என்பதை பார்த்து விடுவோம் என்று ஐயா மக்களை சமாதானப்படுத்துகின்றார். ஐயா மக்களை சமாதானப்படுத்திய உடனே ஐயாவினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இனி என்ன செய்வது? ஐயாவுடைய சொல்லை மீறி நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று சான்றோர் மக்கள் அங்கே பொறுத்திருக்கின்றார்கள். எல்லோரும் ஒதுங்கி நிற்கின்றார்கள். அப்போது நேசன் அங்கே ஐயாவினுடைய கையை கட்டி அந்த துப்பாக்கியால் இடித்து ஆயுதங்களால் அவருடைய உடலை தாக்கி வேதனைகள் செய்து அங்கே துன்பப்படுத்துகின்றார்கள். குண்டியிலே குத்தி குனிய விடுவான் ஒருவன், நொண்டியோ என்று நெடியிலே குத்திடுவான். வெடிப்பிடங்கால் சுவாமி, உனக்கு பனையேறி இன்னும் உன்னுடைய பனை சிறங்கு கூட மாறவில்லை, நீ லாபம் தேட வேண்டுமென்று வந்து இந்த சாணான் சுவாமி என்று சமைந்தாயோ அப்படின்னு பேசி பேசி ஏசி ஐயாவை என்ன செய்கின்றார்கள்? துன்பப்படுத்துகின்றார்கள். ஆளான ஆளோனி ஆளில் சிறியவனாய் இங்கே தாழ கிடந்து சாமி என்று வந்தாயோ, இப்போது உனக்கு ஆபரணம் தேட வேண்டாம் வந்திருக்கின்றாய், அதான் பணம் சம்பாதிக்க வேண்டானே சுவாமி என்று சமைந்து வந்திருக்கின்றாய், நாராயண சுவாமி என்றது நீதானோ என்று சொல்லி அங்கே அடித்து வேதனைப்படுத்தி, உனக்கு வலு இருந்தால் நாங்கள் கட்டி இருக்கின்ற இந்த கட்டை அவிழ்த்து விடு பார்க்கலாம் என்று அங்கே பல வேதனைகளை துன்பங்களை செய்கின்றார்கள். அப்படி நீ சாமியாக இருந்தால் இந்த பாச கயிறு உன்னுடைய கையிலே பற்றுமோ என்று பல ஏளனமாக பேசி வேதனைப்படுத்துகின்றார்கள். உனக்கு அப்படி வல்லமை இருந்தால் எங்களை இங்கே நல்ல நாட்களை எல்லாம் நீ வர வேண்டும். அதான் ஐயாவை நாடி தினந்தோறும் எல்லா மக்களும் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருந்தார்கள், அதிகமாக வந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி மக்களை வர வைத்தாய் அல்லவா, அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இப்போது உன்னுடைய கையில் இருக்கின்ற கட்டை அவிழ்த்து விடு பார்க்கலாம் என்று அங்கே சொல்லுகின்றார். கூனனை போல் இருந்து குறுமொழி முடிப்பதனுடைய காரணம் என்ன? நாங்கள் சொல்வதை செய்யடா என்று அந்த நீச குலங்கள் ஐயாவை வேதனைப்படுத்துகின்றது. அப்படி வேதனைப்படுத்துகின்ற அந்த நேரத்தில் ஐயாவை அடித்து அங்கும் இங்கும் தள்ளி சோதனைகள் செய்து வேதனைகள் செய்கின்றார்கள். அந்த நேரம் ஐயா எதுவுமே பேசாமல் ஒரு ஊமை போல மௌனமாக இருக்கின்றார். அப்போது அந்த நல்ல குல சான்றோர் மக்கள் எல்லோரும் ஏழைகளுக்காக இறங்கி இங்கே நீங்கள் வந்தீர்கள், தாங்கள் வந்த நாள் முதலாக நாங்கள் எந்தவித துன்பமும் இல்லாமல் அமைதியாக இருந்தோம். பாவி நேசன் எங்களை படுத்தின துயரெல்லாம் நாங்கள் வந்த நாள் முதலாக நாங்கள் அந்த துன்பங்களை எல்லாம் மறந்து இருந்தோம். இப்போது நாங்கள் அலைந்து போவோமே, எங்களை இனி யார் காத்து ரட்சிப்பது என்று சான்றோர்கள மக்கள் எல்லோரும் அங்கே வேதனைப்படுகின்றார்கள். தாய் தகப்பன் இல்லை என்று தான் அடித்த நீசனெல்லாம் வாயேர்ந்து இருந்தானே தாங்கள் வந்த நாள் முதலாக. நான் ஐயா என்றைக்கு அவதாரம் எடுத்து தவம் மேற்கொள்ள வந்தாரோ அந்த நேரம் முதலாக இந்த நீசர்கள் சான்றோர் மக்களை படுத்திய கொடுமைகள் எல்லாம் என்ன செய்து விட்டது? குறைந்து விட்டது. இப்போது இந்த நீசன் ஐயாவை இங்கே படையெடுத்து சிறைபிடித்து செல்லுகின்றானே, அப்படி என்றால் நம்மை இனி யார் காப்பாற்றுவது என்று அவர்கள் வேதனை கொள்ளுகின்றார்கள். இனி நாம் எல்லோரும் தனியாளாக மாறிவிட்டோம். ஆகவே கண்டுக்கு இறங்குகின்ற அந்த போல எங்களுக்கு யார் எங்களை பாதுகாப்பது என்று அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். அந்த நேரம் ஐயா அந்த மக்களை சமாதானப்படுத்துகின்றார். எப்படி சமாதானப்படுத்துகின்றார் என்றால், அலையாதுங்கோ மக்கா மாமுனிவர் பிள்ளைகளே, அலையாதுங்கோ நீங்கள் ஐயா திருவானே. நான் இந்த உலகத்தில் எந்த பொன் பொருள் வேண்டி நான் இங்கே வரல, கைப்பொருளுக்கு இச்சை வேண்டி நான் இந்த உலகத்தில் வரல. நான் தர்மத்தால் இந்த தாரணியில் வந்தது உண்மை என்றால், மக்களுடைய நோய்பிணி நம்பலம் சஞ்சலங்களை எல்லாம் தர்மத்தால் மாற்றி வைத்தது உண்மை என்றால், நான் இந்த குவலயத்தில் நான் என்ன செய்வேன்? மீண்டும் வருவேன். ஏன்னா நன்மை, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டிதான் வந்திருக்கின்றேன். நான் எந்தவித இதுவும் சொத்து சுகம் தேட வேண்டும் என்று நான் என்ன செய்யலை,
வரல. ஆகவே ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் உத்தமரே, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சான்றோர் மக்களை ஐயா சமாதானம் படுத்துகின்றார். ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் முகபரநாதனானை, கண்டுக்கு பால் போலும் கண்ணுக்கு புருவம் போலும் என்றைக்கும் உமக்கா உங்கள் இடமிருந்த அரசு ஆழ்வேன். எப்படி கண்ணை புருவம் எந்தவித தூசி திரும்புகள் விழாமல் பாதுகாக்கின்றதோ, ஒரு பசுவானது தன்னுடைய கண்டுக்குட்டியை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கின்றதோ, அதுபோல உங்களையும் நான் என்ன செய்வேன், பாதுகாத்து கொள்வேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். ஐயா அமைதிப்படுத்துகின்றார் சான்றோர் மக்களை. மேலும் சொல்லுகின்றார், இப்போது வருகின்றானே இந்த கலிநேசன், இந்த முழுநேச பாவியாவனவன், இப்போது இவனுடைய கையால் நான் வேதனைகள் பட வேண்டும் என்று என்னுடைய விதியில் இருக்கின்றது. காரணம், அந்த குரோடியினுடைய பிதிரில் தோன்றி வருகின்றவர்கள் அவர்கள் அழிகிறது வரையிலும் ஐயா அந்த அவர்களை தொடர்ந்து வருகின்ற அந்த துன்பங்களை எல்லாம் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஏன்னா இந்த இவர்கள் எது மாற்றானாக வருவார்கள், அவர்களை எதிர்த்து அழிக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் இப்போது என்னை பிடித்து அடித்து துன்பப்படுத்துகின்றார்கள். ஆனால் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் என்று சான்றோர் குல மக்களே ஐயா சமாதானம் செய்கின்றார். அப்படி சமாதானம் செய்து அந்த இருக்கின்ற அந்த நேரத்திலே நேசனுடைய படைகள் ஐயாவை இழுத்து கொண்டு வருகின்றது. எப்படி என்றால் கையில் கால்களை கட்டிக்கொண்டு தரையிலே இழுத்து கொண்டு வருகின்றது. அப்படி கொண்டு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற போது ஏசுவார் கோடி எறிவார்கள் கோடி பேசுவார் கோடி பேயன் பைத்தியக்காரன் என்று ஐயாவை ஏசுவார்கள். அந்த நீச குலங்கள் இருக்கக்கூடிய அந்த தெருக்களின் ஊர் வழியே எல்லாம் ஐயாவை இழுத்து கொண்டு வருகின்றார்கள். அப்போது கல் கொண்டு எறிபவர்களும் அங்கே காலால் உதைப்பவர்களும் இப்படி அந்த தெருவுக்குள் இருந்து அவர்கள் வேதனைகள் செய்கின்றார்கள். இவன் உண்மையான சுவாமியாக இருந்தால் இவனுடைய கையிலே இந்த கயிறு பற்றுமோ? இவனை சுவாமி என்று நம்பி, அதாவது ஐயாவிடம் வந்து ஐயாவால் பயன்பெற்று சென்ற மக்கள் இப்போது அந்த நீச கூட்டங்கள் ஐயாவை வசைபாடுகின்றன. இவன் சுவாமியாக இருந்தால் இப்படி இருக்குமா? இவனை சுவாமி என்று நம்பி நாம் ஏமாந்து விட்டோமே என்று அங்கே பேசுகின்றார்கள். மேலும் தலையை பிடித்து இழுத்து ஐயாவினுடைய தலைமுடியெல்லாம் அங்கே பீத்து எரிந்து வேதனைகள் செய்கின்றான். குண்டியிலே ஒருவன் கோல் கொண்டு குத்திடுவான், நொண்டியோ என்று நெடியிலே குத்துகின்றான். நம்மள் குலத்தை நாணங்கெடுக்க வந்த அங்கே பம்பக்குற பேயன் என்று ஐயாவை வசைப்பாடி அடித்து உதைத்து வேதனைப்படுத்துகின்றார்கள். அந்த நேரம் அந்த நீசக்குலத்தை சார்ந்த ஒரு பெண் சொல்லுகின்றார், இவன்தான் அடியோ என்னுடைய தலைமயிரை பனியிலே கட்டி வைத்து என்னை அடித்தவன் என்று அங்கே சொல்லி அவள் வசைப்பாடுகின்றார். இப்போ இன்னொரு பெண் சொல்கிறா, இப்போ என்ன நீ எதற்காக இப்படி வசைப்பாடுகின்றார்? உன்னை அவர் உன்னுடைய வீட்டில் வந்து அழைத்தாரா? இல்லை அல்லவா? நீதானே அவரிடம் உன்னுடைய சஞ்சல நோய்வினைகள் தீர வேண்டும் என்று அவரை நாடி சென்றாய். இப்போது உன்னுடைய நொம்பல வினைகள் தீர்ந்த பிற்பாடு, உன்னுடைய துன்பங்கள் மாற்றப்பட்ட பிற்பாடு நீ இப்படி வசைபாடுவது முறையாக இருக்குமோ என்று அந்த பெண்ணானவள் அவரிடம் கேட்கின்றார். அப்போது ஐயா சொல்லி வருகின்றார், ஒருவருக்கொருவர் நீங்களே உரைத்து கொண்டு என்ன செய்யுங்க, சண்டை போட்டுக்கொண்டு அதை செய்து விடுங்கள், உங்களுக்குள்ளே பேசி முடித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே சுசீந்திரத்திலே கொண்டு ஐயாவை வருகின்றார்கள். வந்து அந்த மன்னன் சுசீந்திரத்திலே கூடாரமிட்டு இருக்கின்றான். அவனின் முன்பு நிறுத்துகின்றார்கள். அப்படி நிறுத்துகின்ற போது ஐயாவை சோதிக்க வேண்டும் என்று மன்னன் நினைக்கின்றான். அந்த நேரத்தில் ஒரு பரீட்சை பார்க்க வேண்டுமென்னு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை கலற்றி கைக்குள் மறைத்து வைத்து கொண்டு, என்னுடைய கைக்குள் இருப்பது என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஐயா நினைக்கின்றார், இப்போது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சான்றோர்களுடைய துயரமும் மாறாது, நாம் வந்த காரியமும் நிறைவேறாமல் போய்விடும். அதனால் இவன் எவ்வளவு கொடுமைகள் செய்வான், அவன் செய்வதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்து விட்டு ஐயா சொல்லுகின்றார், ஏகம் படைத்த அல்லாஹ் நினைத்தது எதுவோ அதுவே உன்னுடைய கையில் இருக்கின்றது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். சொன்ன உடனே மன்னன் பார்க்கின்றான், இதுவே சொல்ல தெரியலை வேணா சுவாமி அப்படின்னு ஏளனமாக பேசிட்டு
அடுத்ததாக ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். 5 வகையான கடுமையான நஞ்சு, அந்த நஞ்சை சாராயத்திலே கலந்து நல்ல பால் என்று கொடுக்கின்றார்கள். எம்பெருமானும் அதை வாங்கி என்ன செய்கின்றார்? அவன் நல்ல பால் என்று கொடுத்த காரணத்தில் நல்ல பால் என்று அதை அகத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவ்வாறு அந்த பாலை அகமேற்று அந்த காலனை காலால் உதைத்த அந்த எம்பெருமான் அந்த பாலென்ற போது பச்சனால் மாதன் மகிழ்ந்து காலனை காலால் உதைத்த அந்த கடவுளார் தான் மயந்து பொன்னர் மயக்கம் பெரிய மயக்கம் என. ஆனால் அவன் விஷத்தை கலந்து தந்திருக்கிறான். அப்போ அந்த விஷத்தை கலந்ததுனால என்ன பின்விளைவு இருக்குது அப்படிங்கிறத அவன் உணர்றதுக்காக வேண்டி ஒரு மயக்க நிலையை அங்கே காட்டுகின்றார். மயக்க நிலையை காட்டி அப்படியே தூங்கி விழித்தார் போல் எழுந்திருக்கின்றார். அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த விஷத்தில் இப்போ இவர் செத்து போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஐயாவை அந்த விஷம் ஒன்றும் செய்யவில்லை. இப்படி அந்த சரணன் பல சோதனைகளை செய்கின்றான். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஐயா அமைதியாக தூங்கி விழித்தது போல் எழுந்து இருப்பதை பார்த்த உடனே என்ன சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? டானாவில் அடைக்கின்றார்கள். அதான் மோளு குழி, புழுக்கள் மிதக்கின்ற இடம், தேள், ஈக்கள், புழுக்கள், அந்த வண்டினங்கள், அட்டை இவையெல்லாம் மிதக்கக்கூடிய அந்த டானாவிலே அடைத்து அங்கே மூடி வைக்கின்றார்கள். அப்பா ஐயா நினைக்கின்றார்கள், பிச்சுப்பூவால் நம் மீது அங்கே மலர் மாறி சுரைக்கின்றார்கள். ஏன்னா ஈக்கள்லாம் அந்த அட்டை தெள்ளினங்கள்லாம் மேலே வந்து விழுது. விழக்கூடிய நேரம் இந்த இதால் நம்ம என்ன செய்கிறாங்க? அர்ச்சனை செய்கின்ற மலர்களால், பிச்சி மலர்களால் அர்ச்சனை செய்கின்றார்கள் என்று அதை அந்த சோதனையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். சார்ந்தோர் மக்களுக்காக அந்த நீசன் என்ன என்ன கொடுமைகளை செய்தானோ அதையெல்லாம் ஐயா ஏற்றுக்கொண்டு தடி இரும்பிலும் இருந்து அவன் கைகாலில் விலங்கெல்லாம் மாட்டி வச்சுருக்கான், அந்த தடி இரும்பிலும் இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதோட விடலை. அடுத்ததான் ஒரு அறையில் வத்தல் நிறைய போட்டு அதில் தீயை மூட்டி விடுகின்றார்கள். ஒரு வத்தல் நம்ம நெருப்பில் விழுந்து அதனுடைய நடியே நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனால் அறையில் வத்தலையெல்லாம் போட்டு வச்சு அதில் நெருப்பை மூட்டி விட்டுட்டு ஐயாவை அதில் அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்தும் ஐயா என்ன செய்கின்றார்? எந்தவித துன்பத்திற்கும் ஆட்படாமல் மீண்டு வருகின்றார். அடுத்ததாக காரணம் ஒரு சாதாரண மனுதானே, மனிதர் தானே என்றுதான் அவர்கள் பல சோதனைகளை எல்லாம் செய்கின்றார்கள். அடுத்ததாக அங்கே நெய்யூற்றி கட்டை அடுக்கி அதிலே நீந்திக்கொள் அப்படின்னு ஐயாவை தூக்கி என்ன செய்கிறார்? போட்டு துன்பப்படுத்துகின்றார்கள். அதிலும் எந்தவித துன்பமும் ஏற்படாமல் ஐயா மீண்டு வருகின்றார். அடுத்ததாக சுண்ணாம்பு சூளை அந்த காலவாயிலே தூக்கி எறிகின்றார்கள். அந்த இடத்திலிருந்து எம்பெருமான் எந்தவித துன்பமும் படாமல் அங்கே வருகின்றார். அப்படி வருகின்ற போது ஐயா சொல்லுகின்றார், சான்றோருக்காக தர்மகுருநாதன் மீண்டு மொழியாமல் முகம் மறந்து இருக்கின்றார். இவன் இவ்வளவு சோதனைகள் செய்து வேதனைகளெல்லாம் படுத்தின பிற்பாடும் ஐயா எந்தவித கவலையும் கொள்ளவில்லை. அப்படி சந்தோஷமாக அவன் செய்த அத்தனை கொடுமைகளையும் அங்கே ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஐயா சொல்லுகின்றார், அதாவது ஏழைகளுக்காக ஈரொன்றொரு நாளாய் மேலா சிலுவையிலே மறுத்து பிறந்த மாயக்குருநாதனை போல், அதாவது யுகத்துக்கு இப்போது இயேசுவாக ஐயா இருக்கின்ற போது அந்த கலிநேசர்கள் சிலுவையிலே அறைந்து சிலுவையை சுமக்க வைத்து அங்கே வேதனைகள் செய்தார்கள். அப்போ அந்த ஏழை மக்களை காப்பாற்றுவதற்காக அங்கே சிலுவையிலே அறையப்பட்டு வேதனைகள் பட்டது போல இப்போதும் ஏழைகளுக்காக, இந்த சான்றோர் மக்களுக்காக இந்த நீசம் செய்கிற கொடுமையெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? தாங்கி கொண்டு இருக்கின்றேன். இந்த யுகத்தில் இது எனக்கு இப்படி தான் இந்த பாடு, இவர்கள் இப்படித்தான் கொடுமை செய்வார்கள் என்று அங்கே அதை என்ன செய்கின்றார்? ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவன் செய்கின்ற அந்த கொடுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்போ இந்த சுசீந்திரத்தில் வைத்து பல சோதனைகள்லாம் செய்து பார்க்குறான். எதிரையுமே அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை. உடனே அங்கே தளபதி படை வீரர்களை அழைத்து சொல்லுகின்றார், இந்த சாணான் சுவாமியை நீங்கள் எங்கே அழைத்துட்டு வாங்க? அனந்தபுரத்துக்கு அழைத்துட்டு வாங்க. இவனை நம்ம அங்கே கொண்டு போய் இன்னும் பல சோதனைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அழைச்சிட்டு வராங்க? அனந்தபுரத்துக்கு அழைத்து வராங்க.
அப்படி அழைத்து வருகின்ற போது ஏசுவார் சில பேர், பேயன் என்பார்கள், கல்லால் எறிவார்கள், கட்டியால் அடிப்பார்கள், காலால் உதைப்பார்கள். இப்படி அந்த நீச குலங்கள் ஐயாவை வேதனைப்படுத்துகின்றது. ஆனால் அந்த சான்றோர் குல மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஐயாவுக்கு நீராகாரம் கொடுத்து ஐயோ என்று அந்த வேதனைகளை எல்லாம் அங்கே தாங்கி கொண்டு ஐயா அந்த மக்கள் எல்லோரும் ஐயாவை பின்தொடர்ந்து ஐயா சிவசிவா அரகரா என்று சொல்லி வருகின்றார்கள். இடலாக்குடி பக்கம் வரக்கூடிய நேரம் ஐயாவுக்கு நீராகாரம் கொடுத்து உதவினார்களாம். அப்போ இந்த இடம் எப்போதும் பால் மாடு பசு மாடு பெருகி வளரணும் ஐயா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறாங்க. கொட்டார் பக்கம் வரக்கூடிய நேரம் கல்லாலும் மண்ணாலும் கட்டியை பெயர்த்து மக்கள் எறிந்திருக்கின்றார்கள், நீச குலங்கள் வேதனை செய்திருக்கின்றார்கள். அப்போ ஐயா கோட்டாறு தான் முங்கே கொள்ளையினால் தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து அதை தாண்டி சுங்கான்கடை எல்கையை தாண்டி தக்கலை பக்கம் இந்த இரணியல் பக்கம் வரக்கூடிய நேரம் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் காலால் எட்டி உதைத்திருக்கின்றார்கள். அப்போது அந்த ஐயா இந்த காலானது மந்து காலாக போக வேண்டும் என்று அங்கே மனதிலே நினைக்க அந்த இன்றளவும் அந்த மக்களுடைய வாரிசுகளில் வரக்கூடியவங்க மந்து காலாகவே இருக்கின்றார்கள். இப்படி வேதனைகள் படுத்தின அந்த வேதனைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அனந்தபுர சீமையிலே அங்கே அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்து சிங்கார தோப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அடர்ந்த வனத்திலே ஐயாவை நீட்டின காலோடு நிலம் பார்த்த வண்ணம் அங்கே அமர வைத்து கை கால்கள்லாம் என்ன செய்கிறாங்க, விலங்கு மாட்டி வைக்கிறாங்க. விலங்கு மாட்டி வச்சுட்டு இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற பட்சி பறவைகளெல்லாம் ஐயா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்தில் அங்கே குதூகலம் கொண்டாடுகின்றது. ஐயாவால் பலன் பெற்ற மக்கள் ஐயாவுக்கு பால் வைத்து கனி வகைகளை எல்லாம் கொடுத்து ஐயாவை சூழ்ந்து நின்று போற்றி நிற்கின்றார்கள். வீடுகளுக்கு கூட செல்லதுக்கு நினைவில்லாமல் ஐயாவால் நாம் இவ்வளவு காலமும் நம்ம பலன் பெற்றோமே என்று சொல்லி ஐயாவை சூழ்ந்து நிற்கின்றார்கள். இப்படி அங்கே இருக்கின்ற அந்த நேரத்தில் ஐயாவால் பலம் பெற்ற, அதாவது குட்டம் கொடிய நோய்களால் துன்பப்பட்டு வேதனைகள் பட்டு அதனால் பலன் பெற்ற மக்கள், நீங்கள் அந்த வினைகளிலிருந்து நீக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஐயாவுக்கு நாம் என்ன கொடுத்து சிறப்பு செய்ப்போம் என்று என்ன செய்கின்றார்கள், நாளுக்கு நாள் அங்கே வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறார், 40 வயதாக நான் என்ன இல்லை பிள்ளை இல்லாமல் இருந்தேன், இவரை சென்று நான் தரிசித்த பிறகு தான் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு ஐயாவுக்கு பால் வைத்து கொடுத்து அங்கே ஆசி பெற்று நிற்கின்றார்கள். அப்படி நிற்கின்ற அந்த நேரத்தில் அந்த அரசன் சொல்கிறான், இதை சாணானே இன்னும் ஒரு சோதனை செய்யணும், அதனால் நீங்கள் காட்டுக்கு போய் என்ன செய்யுங்க, உடனடியாக ஒரு வேகம் பொருந்திய கடுவாயை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு கட்டளை இடுகின்றார். கட்டளை இட்ட உடனே அந்த படை வீரர்கள் ஐயாவிடம் வந்து பணிந்து நிற்கின்றார்கள். சுவாமி, மன்னன் உங்களை சோதிப்பதற்காக கடுவாய் பிடித்து வர சொல்லுகின்றார். நாங்கள் மாட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய உத்தியோகமும் போய்விடும், எங்களுடைய குடும்பமும் பிழைக்க முடியாது, அதனால் தாங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அவங்க வேண்டி நிற்கின்றார்கள். ஐயாவினுடைய அருளால் அங்கே அவர்கள் சென்று காடை கலக்கின்றார்கள். இவர்கள் எடுத்து சென்ற கூண்டிலே வேகம் பொருந்திய ஒரு கடுவாயானது விரைவிலே சிக்கிக்கொள்ளுகின்றது. அந்த கடுவாய் புலியை பிடித்து கொண்டு என்ன செய்கின்றார்கள், வந்து மன்னனின் முன்பு நிறுத்துகின்றார்கள். மன்னன் சொல்கிறார், அதாவது இந்த கடுவாய்க்கு கோபத்தை உண்டு பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அதை கடித்து குதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் என்ன செய்யலை, இறை போடலை. இறை போடாமல் அந்த கடுவாயை அப்படியே கூற்றுக்குள் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். 3வது நாள் கடுவாய் சோதனை செய்ய வேண்டும் என்ற செய்தி எங்கும் அங்கே பரவுகின்றது. எல்லா திசைகளிலிருந்து மக்கள் வருகின்றார்கள். அப்போது கடுவாய் கூற்றுக்குள் ஐயாவை அடைக்கின்றார்கள். அடைத்தவுடனே மன்னன் நினைக்கின்றான் கடுவாய் கடித்து குதறிவிடும் என்று. சான்றோர்குல மக்கள் எல்லாம் பதறி அழுகின்றார்கள். அப்போது ஐயா சமாதானப்படுத்துகின்றார், மக்களே நீங்கள் பதற வேண்டாம், இந்த மன்னன் நான் யார் என்பதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் தான், ஆக பொருள் மூன்றும் அடக்கமென்று எனக்குள்ளே எல்லாமே நான் தான் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக வந்திருக்கிறேன். ஆனால் இந்த நான் இறைவன் என்பதை இந்த மன்னன் அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் படைத்த அந்த மிருகம் அறியும் அல்லவா. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம், துயரப்பட வேண்டாம் என்று ஐயா அங்கே மக்களை சமாதானப்படுத்துகின்றார்.
அப்படி சமாதானப்படுத்தி அங்கே இருக்கின்ற அந்த வேளையிலே ஒன்றுக்கும் பதற வேண்டாம் என்னுடைய பாலகரே என்று சொல்லி அந்த மக்களை ஐயா அமைதிப்படுத்தி இருக்கின்றார். அப்போது அந்த கூட்டிலே அடைக்கின்றார்கள். அந்த கூட்டிலே அடைத்து இவரை சோதனை செய்ய வேண்டும் என்று அங்கே அடைத்த உடனே அந்த புலியானது, கடுவாய் புலியானது என்ன செய்கின்றது? ஐயாவினுடைய பாதத்தை பணிந்து நிற்கின்றது. ஐயா சொன்னபடி இந்த மனிதன் யார் என்று அறியாமல் இருக்கலாம், இந்த மன்னன் என்னை யார் என்று அறியாமல் இருக்கலாம், நான் படைத்த மிருகம் அறியாதோ என்று ஐயா கேட்டபடி அந்த மிருகமானது அங்கே ஐயாவை பணிந்து வணங்கி நிற்கின்றது. உடனே அந்த மன்னனுக்கு கோபம் வருது. அதாவது இதை கடித்து குதறிவிடும் என்றல்லவா நாம் நினைத்தோம், ஆனால் இப்போது அது அந்த சாமியை பணிந்து நிற்கின்றதே, ஆகவே இதற்கு கோபத்தை உண்டு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்? ஒரு ஈட்டியால் தன்னுடைய முதுகுப்புறத்தை அங்கே குத்த சொல்லுங்கள் என்று சொல்ல அங்கே ஈட்டி கொண்டு வந்து அவர்கள் குத்துகின்றார்கள். கடுவாயானது அந்த ஈட்டியே என்ன செய்கின்றது? கவ்வி பிடித்து கொண்டு விட்டு விடுகின்றது. அந்த ஈட்டி அந்த கூட்டத்திலே வேடிக்கை பார்க்க வந்த ஒரு அந்தணன் மீது என்ன செய்கின்றது? பட்டு அந்த அந்தணன் அந்த இடத்திலே உயிர் விட்டு விடுகின்றான். அந்த பாவ செயல்கள் நடக்கக்கூடிய இடத்துல இந்த அந்தணர்களுக்கு வேலை இல்லை. அதான் ஏன் சொல்கிறார்கள், பாவத்தை காணாதே. இந்த பாவ செயல் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் இதுன்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. காரணம், அந்தணர்கள் அப்படிங்கிறவங்க யார்? வேதத்தை ஓதுவவங்க. அவங்க இறைவனை அடைவதற்குரிய அந்த வேதங்களை கற்று உணர்ந்து அதன்படி நடந்து மக்களையும் நடக்க செய்பவர்கள் தான் அந்த அந்தணர்கள். ஆனால் இப்படி ஒரு பாவ செயல் நடக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன செய்யக்கூடாது? வந்திருக்கக்கூடாது. அவர்கள் வந்த காரணத்தில் அங்கே இறப்போ சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே மன்னன் பார்க்கின்றான், ஐயோ 1000 பசுக்களை கொண்டால் அதற்கு சமம் ஒரு வேதியனை கொல்வது, நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை ஏற்றுவிட்டோமே என்று சொல்லி அங்கே மேலும் ஐயாவை சோதிக்கக்கூடிய அந்த சோதனைகளை கைவிடுகின்றார். சரி, இதுவரையில் நம்ம சோதித்து பார்த்தாச்சு, இனி சாணன் சாமி நம்ம விடுதலை செய்திருவோம், விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விடுதலை செய்வதற்கு முன் வருகின்றார். வந்தவன் என்ன சொல்கிறான்? ஒரு சீட்டு எழுதி வைத்துக்கொண்டு, அப்போ பூவண்டர் சொல்கிறார், அதாவது மன்னா, இவரை நீ சாதாரணமாக எண்ண வேண்டாம், எம்முடைய இடத்திலே மிக உயர்ந்த நியாயமானாக்கும், அவர் ஒரு சக்திமானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவண்டர் வந்து புத்தி சொல்கிறார். சொன்னோன்னே சொல்கிறான், அவர்கிட்ட ஒரு சீட்டை எழுதி வச்சுட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஐயா அங்கே பூவண்டர் சொல்கிறான், எப்படி சீட்டு எழுதணும்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், என்னுடைய இனத்தை தவிர வேறு யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், வான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி வை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஐயா என்ன செய்கிறாங்க? நான் யாரையும் வாவென்று அழைக்க மாட்டேன், ஆனால் என்னை நாடி வருகின்ற மக்களே, ஏன்னா ஏக பரம்பொருளை நாடி வருகின்ற மக்களை விலகி நின்று என்று சொல்வதற்கு இறைவனுக்கு அதிகாரம் இல்லை. ஐயாவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரு இனம். அப்போ ஒருவர் வேண்டும் ஒருவர் வேண்டாம்னு ஐயா என்ன செய்ய போகிறதில்ல, விலைக்கு வைக்க போகிறதில்ல. இந்த மன்னன் தான் இங்கே மக்களை பிரித்தாடுகின்றான், ஆனால் இறைவனுக்கு அனைவருமே சமம். ஆகவே அங்கே ஐயா சொல்லுகின்றார், நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், வான் அழைக்க மாட்டேன், என்ன நாடி வர மக்களை இப்போது நான் சொல்ல போகிறதும் கிடையாது என்று ஒப்பமிட்டு கையில் அந்த ஓலையிலே எழுதி கீறி அதை நிலத்தில் போடுறேன். கையில் கொடுத்தா அந்த மன்னன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டது மாதிரி இருக்கும். அதனால் அதை கிழித்து என்ன செய்கின்றார், நிலத்திலே போடுகின்றார். போட்டு விட்டு மக்கள் தான் சொல்கிறார், நீ போ அப்படின்ட்டு விரட்டுறான் நேசன். அப்போ ஐயா சொல்கிறாரு, என் தந்தையாகிய நாராயணமூர்த்தி சொன்ன நாள் இன்னும் வரவில்லை, அப்போது நான் இங்கிருந்து செல்வேன். அது எந்த நாள்? 3.25 மாதம் கொடும் சிறையிலே வைத்து கொடுமைகள் செய்வான் என்று அங்கே சொல்லியிருந்தார்கள் அல்லவா, அந்த நாள் வந்த பிற்பாடு நான் இங்கிருந்து செல்வேன் என்று சொல்ல மக்கள் எல்லோரும் ஐயாவுக்கு தொண்டு செய்து பணிந்து நிற்கின்றார்கள். அந்த நாளும் வருகின்றது. அந்த நாள் வந்தவுடனே அங்கே மாசி 19. அப்போ ஐயா தன் கைக்குள்ள நின்று சீனர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம சாமி தோப்புக்கு போகிறதுக்கு கிழக்கு இங்கிருந்து அங்கே மணவைப்பதியை நோக்கி செல்வதற்கு நாள் வந்துவிட்டது. மாசி 19 நாம் இங்கேருந்து என்ன செய்வோம், கிழக்கு நோக்கி போவோம் என்று சொல்லிவிட்டு சான்றோர் மக்களுக்கு ஒரு உபதேசங்களை சொல்லுகின்றார். நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், விளக்கின் ஒளி போல வீரத்தனமாக இருக்கணும். வைகுண்டருக்கு பதறி வாழ்வது அல்லாமல் பொய்கொண்ட மற்றோருக்கு புத்தி அயர்ந்து கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அஞ்சக்கூடாது என்று சொல்லி எப்போதும்
நீங்கள் அங்கே சிறப்போடு வாழ வேண்டும், இறை சிந்தனையோடு உயர்நோக்கு எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனந்தபுரத்திலிருந்து மணவைப்பதியை நோக்கி வருகின்றார்கள். சான்றோர் மக்கள் ஐயாவை தொட்டிலே அங்கே இருக்க வைத்து சுமந்து கொண்டு வருகின்றார்கள். இதை பார்த்த நீசக்குலங்களும் அங்கே ஏசி பேசுகின்றார்கள். இவர்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழுகளெல்லாம் இவரை தோளில் தூக்கி சுமக்குது பாரு அப்படின்னு ஒருத்தங்க பேசுகிறாங்க. ஒரு நீசம் பேசுகிறான்னு அடுத்த ஒருத்தர் சொல்கிறேன், அவங்களுக்கு பிள்ளைன்னு போகிறாங்க. அங்கே நீ ஏன் பார்க்குற? அவர்கள் இனத்தார் அவரை சுமக்கின்றார்கள். அதற்கு உனக்கு என்ன வந்து போய்விட்டது? உனக்கு என்ன கேடாகிவிட்டது? எதற்காக நீ இப்படி பேசுகின்றார் என்று அங்கே வந்து என்ன செய்கின்றார்கள், ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசுகிறாங்க. அப்போ ஐயா நினைக்கிறாங்க, சொல் அம்பு பண்பு, அதான் அவருடைய யாருடைய சொல்ல அன்பு இருக்குது, யாருடைய சொல்ல வம்பு இருக்குது. நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு உங்களுக்குள்ளாடியே நீங்கள் என்ன செய்துக்கோங்க, உரைத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனந்தபுர சீமையை நோக்கி எம்பெருமான் இங்கே வருகின்றார். சான்றோர் மக்கள் தொட்டிலே சுமந்து வந்து மணவைப்பதியை அடைகின்றார்கள். இந்த மணவைப்பதியிலே வந்து ஐயா வட்டமிட்டு ஆடி மக்களுக்கு அருளாசி வழங்கி, இன்று முதல் நமக்கு ஏக வியாழன் வருகின்றது, பண்டு எனக்கு பகர்ந்த மொழி போல நம்ம சான்றோர் மக்களை இனி பக்குவப்படுத்த வேணும். ஏன்னா ஐயா எல்லா சோதனைகளையும் வென்று அந்த கலிநீசனுக்கு புத்தி புகட்டி வந்தாச்சு. இப்போ ஐயா எப்படி கலிநீசனுடைய சோதனைகளை எல்லாம் வென்றார்களோ அதுபோல் சான்றோர்குல மக்களையும் நம்ம என்ன செய்யணும், எல்லா சோதனைகளையும் வென்று சாதனைகளாக மாற்ற செய்ய வேண்டும். அதற்கு அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக தவத்திற்கு துவையல் தவத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று மனதிலே திருவிழம் கொள்ளுகின்றார். அதன்படி சான்றோர் மக்களை அழைத்து துவையல் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அந்த சான்றோர் மக்கள் ஐயாவை நாடி வருகின்றார்கள். எப்படி துவையல் தவம் மேற்கொள்ளுகின்றார்கள், எத்தனை குடும்பங்கள் துவையல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், அங்கு எப்படி துவையல் தவசை துவங்குகின்றார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா.